சுவாதி கொலை வழக்கில் இன்னும் 10 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் தெரிவிக்கிறார். இதுகுறித்து அவரிடம் பேசலாம். சுப்பிரமணி, சுவாதி கொலை வழக்கில் இன்னும் 10 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய விவரங்கள் என்ன? சுவாதி கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகையை 10 நாட்களுக்குள் தாக்கல் செய்ய நுங்கம்பாக்கம் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஜூன் மாதம் 24ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வைத்து சாப்ட்வேர் இன்ஜினியர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஜூலை 1ஆம் தேதி நெல்லையில் வைத்து ராம்குமார் என்பவரை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்தார்கள். தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான குற்றப்பத்திரிகையை விரைந்து தாக்கல் செய்வதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கையில் நுங்கம்பாக்கம் போலீசார் இறங்கியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்னும் 10 நாட்களுக்குள் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய திட்டமிட்டிருப்பதாக நுங்கம்பாக்கம் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் 6 சாட்சிகளிடம் ரகசிய வாக்குமூலம் ஏற்கனவே பெறப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வைத்து சுவாதியின் நண்பரான முகமது பிலால் உள்பட 6 பேரிடம் ரகசிய வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த ரகசிய வாக்குமூலம் எழும்பூர் 14வது பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வழக்கில் 28 தடயங்களை நுங்கம்பாக்கம் போலீசார் சேகரித்து வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த தடயங்களையும் இந்த குற்றப்பத்திரிகையோடு இணைந்து எழும்பூர் காவல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு நுங்கம்பாக்கம் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை நுங்கம்பாக்கம் போலீசார் எடுத்து வருகிறார்கள். ராம்குமாரின் கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்கும் முயற்சி ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் அவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரது கையெழுத்தை பெறுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது. ஆனால் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அவர் கையெழுத்திட மறுத்துவிட்டார். இதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே கைப்பற்றப்பட்டுள்ள அவரது கையெழுத்தை மட்டும் தடய அறிவியல் துறைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவரை வீடியோ பதிவு எடுப்பதற்கான அனுமதியை ஏற்கனவே காவல்துறையை கேட்டிருந்தார்கள். புழல் சிறையில் வைத்து அவரை வீடியோ பதிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ பதிவும் தடய அறிவியல் துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளையும் புழல் சிறையில் எடுக்கப்பட்டுள்ள சிசிடிவி அந்த காட்சிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் முயற்சியில் தற்போது தடய அறிவியல் துறை நிபுணர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனையும் குற்றப்பத்திரிகைகளை இணைத்து தாக்கல் செய்ய நுங்கம்பாக்கம் போலீசார் திட்டமிட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ராம்குமார் தரப்பில் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு மீதான விசாரணை இன்னும் சில நாட்களில் வர இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதற்கிடையில் ராம்குமார் மீதான குற்றப்பத்திரிகையை 10 நாட்களுக்குள் தாக்கல் செய்ய இருப்பதாக நுங்கம்பாக்கம் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, சுப்பிரமணி, தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதில் ராம்குமாருடைய தாயார் ஒரு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார் நீதிமன்றத்தில். இந்த மாதிரி காவல்துறையினர், சிபிசிஐடி போலீசார் இந்த விசாரணையை திசை திருப்பி உண்மை குற்றவாளியை தப்ப வைக்க உதவுகிறார்கள் என்பது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் அந்த வழக்கு ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்துமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் அந்த வழக்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஏற்கனவே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். குற்றப்பத்திரிகையை 90 நாட்களுக்குள் விரைந்து தாக்கல் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் எங்களுடைய பணி சென்று கொண்டிருக்கிறது. எனவே 10 நாட்களுக்குள் இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய திட்டமிட்டிருப்பதாக நுங்கம்பாக்கம் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் உதவி ஆணையர் தேவராஜன் தனியாக இந்த ஒரே ஒரு வழக்கை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டு தொடர்ந்து அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ராம்குமார் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் போது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார். அப்பொழுது அவரிடம் இந்த குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் தொடர்பான அனைத்து சாட்சியங்களையும், அதாவது ஏற்கனவே 6 சாட்சியங்கள் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அதே போல தடயங்கள் 28 தடயங்களை நுங்கம்பாக்கம் போலீசார் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அதனையும் சோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பப்பட்டு அது தொடர்பான அறிக்கையும் பெறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரேத பரிசோதனை அறிக்கையும் காவல்துறையிடம் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையும் குற்றப்பத்திரிகையோடு இணைந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய காவல்துறை திட்டமிட்டிருக்கிறார்கள். கணேஷ்.